வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பேடிஎம்மில் ஃபேக்காக நீங்கள் வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணணும், இல்லை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஸ்எம்எஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அது என்ன மெசேஜ் அப்படின்றத இப்போ பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த நம்பரை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த மெசேஜை பாருங்கள். இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க, நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து வின் பண்ணிட்டீங்க, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. பட் அது வந்து பேடிஎம் கிட்ட இருந்து வராத வேறு மெசேஜ், ஓகேங்களா? அவங்களும் வந்து ஃபேக்காக வந்து ஏதோ க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான மெசேஜஸ் எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸில் எல்லாத்துலேயும் வந்து நார்மலாக இந்த மாதிரி மெசேஜ் வரும், பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து அதுக்கும் ஒரு படி மேலே போய் பேடிஎம் பேங்க்கே வந்து இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில ஆட்கள் வந்து இதுக்காக வந்து இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இருக்காங்க. திருடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கே இருந்தாலையும் எதில் இருந்தாலையும் அவங்க திருடுவாங்க. மக்கள் ஏமாறுற வரைக்கும் அவங்க வந்து திருடி தான் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ தான் நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுடைய ஒரே நோக்கம் பணத்தை அள்ளணும், அவ்வளோதான். அது யார் பேங்காக இருந்தால் என்ன, அவங்களுக்கு பணம் போய் சேரணும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி மெசேஜஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை பிளாக் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஒருவேளை பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த மெசேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வராது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிளாக் பண்ணல, அவங்க வந்து கால் பண்ணி உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நாங்கள் உங்களுடைய கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு கேஒய்சி ஏஜென்ட்டா, பேடிஎம் கேஒய்சி ஏஜென்ட்டா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பேடிஎம் அப்ளிகேஷனில் போங்க, அதில் கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் லொக்கேஷன் அப்படின்னு போட்டிருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நியர்பை கேஒய்சி சென்டர் எல்லாமே வரும். நீங்கள் அங்கே போய் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அப்படி சொன்னாலும் நம்பாதீங்க. கேஒய்சி அப்படின்னா உங்களுடைய அத்தன்டிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ ஓகே, அதை தான், ஓகேங்களா? நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது தம் பிரிண்ட் எல்லாமே வச்சா தான் கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும். இவங்க எப்படி ஆன்லைனில் இருந்தபடியே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. வந்திருக்கிற நண்பர்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து தெரிஞ்சு கொஞ்சம் அவேர்னஸாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கூட உங்களுக்காக ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் க்ரியேட் பண்ணப்பட்டது. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு தெரியல. பிடிச்சிருந்த நண்பர்கள் மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை நண்பா.